Hi friends, welcome back to Ammus Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken wings lollipop. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு முட்டையிலேருந்து வெள்ளைக்கரு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, உள்ளே இருக்க மஞ்சக்கரு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைக்கருவை நம்ம மிக்ஸ் பண்ண மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு லாலிபாப்பா எடுத்து டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ நாள் வெளியே ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா இதை ½ நாள் ஃப்ரீசரில் மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச லாலிபாப்பை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடேற வைங்க. இப்போ நம்ம ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்ச லாலிபாப்பை இப்போ நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா ஒரு சைடு செமையாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு திருப்பலாம். இப்போ பாருங்க, 2 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சிக்கன் லாலிபாப் சாதாரணமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக நான்
லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு லெமன் ஸ்குவீஸ் பண்ணுறது பிடிக்கும், அதனால நான் லைட்டாக பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் லாலிபாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். பாய்.